ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நேந்திர வாழை கண்ணு போடுறத பார்த்துருப்பீங்க. அந்த கண்ணுக்கு தேவையான மற்ற வேலைகளெல்லாம் முடித்து கடைசியாக நம்ம வந்து மழை பெய்யறதுக்கு முன்னால் நம்ம வந்து சாணி உரம் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த சாணி உரம் வச்சது நம்ம வந்து மழை காலத்தை நோக்கி நிற்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அதுதான் வேற ஒன்றும் கிடையாது, காணு வெட்டுறது. இந்த காணு வெட்டுறது வந்து 3 பர்பஸ் நம்ம தோட்டத்துக்கு யூஸ் ஆகும். அது என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த கான் வெட்டுறதுல நமக்கு கிடைக்கக்கூடிய 3 நன்மைகள் சொல்லியிருந்தாலும் அந்த நன்மைகளை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நன்மைகள் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை தண்ணி வந்து நம்ம ஏரியாவில் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் அதை முதல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படின்னா அந்த கான் வெட்டி வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அது போக நம்ம இந்த மாதிரி கான் வெட்டாமல் வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெய்ய அந்த தண்ணி வேகமாக ஓடும்போது நம்ம தோட்டத்தில் உள்ள மண் அவ்வளோத்தையும் அடிச்சுட்டு போய் பக்கத்து தோட்டத்தில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த கான் வெட்டுறது வந்து 3 நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல அந்த நன்மைகளை பார்ப்போம். அதுக்கு பிறகு என்னென்ன பர்பஸ்க்காக இந்த கான்லாம் வெட்டுறோம், அதை வெட்டி நம்ம என்ன மாதிரி விடுறோம் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா அந்த முழு வீடியோவையும் பாருங்கள். முதல்ல 3 பர்பஸையும் பார்ப்போம். பர்பஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்தில் பெய்யக்கூடிய மழையை நம்ம தோட்டத்திலே அந்த மழை தண்ணியை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக பெஞ்சால் மட்டும்தான் நம்ம காணை விட்டு தண்ணியை வெளியேற்றுவோமே தவிர, கொஞ்சம் கம்மியாகவே மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியை அப்படியே காணுக்குள்ளே நிப்பாட்டி வச்சு நம்ம வந்து அதை நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் குறிப்பிட்ட அளவு அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு அளவுக்கு அதிகமான மட்டும்தான் தண்ணியை வெளியேற்றுவோம். அப்படிங்கும்போது நம்ம தோட்டத்துக்குள்ளே பெஞ்ச மழை தண்ணியை நமக்கே யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கான் வெட்டுறோம். அதான் முதல் பர்பஸ். 2வது பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை பெய்கிற வேகத்தில் நம்ம தண்ணி அவ்வளோ அடித்து ஓடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ புது மண் வேறு அடிச்சிருந்தோம். அந்த மண் அவ்வளவுமே நம்ம தோட்டத்தில் வந்து பக்கத்து தோட்டத்துக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த கான் வெட்டணும். 3வது கட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸஸாக மழை, அதாவது நம்ம எதிர்பார்த்ததோட அதிக அளவு மழை பெஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளேயே நம்ம மண்ணு கூட்டுறதுனால நம்ம தோட்டத்துக்குள்ளே தண்ணி தங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கான் முறையில் வெட்டிச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியை அப்படியே அந்த கான் பல்லடி வெளியேற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணரிப்பையும் தடுக்கலாம். அதுபோக நம்ம தோட்டத்தில் வந்து தண்ணி நிற்கிறத தடுத்து தண்ணி வந்து ரொம்ப நின்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழையில் வந்து இலை பழுக்கிறது, மடல் சரிக்கிறது, அதுபோக அண்டி அழுகுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தான் இந்த கான் வெட்டுறோம். இந்த கான் எப்படி வெட்டுறோம், எந்த சைஸில் வெட்டுறோம், எந்த அளவுக்கு வெட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல வந்து இந்த கான் வந்து 1/2 அடி அளவுக்கு தான் வெட்டுவோம். ரொம்பவும் ஆழமாக வெட்ட மாட்டோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கான் வந்து குளத்து தண்ணி ஏறி பாயறதுக்காக வெட்டலை. குளத்து தண்ணி ஏறி பாயறதுக்காக வெட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அடி 2.5 அடி அளவுக்குலாம் ஆழமாக வெட்டுவாங்க. அது வந்து குளத்து தண்ணியை வச்சு யூஸ் பண்ணுறவங்க தான் அந்தளவுக்கு ஆழமாக கான் வெட்டுவாங்க. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளத்து மட்டத்தோடு அவங்க வயல் மட்டம் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அப்படிங்கும்போது குளத்தில் உள்ள தண்ணி வந்து அவங்க தோட்டத்துக்கு ஏறி பாயும். அது வந்து ஆழமாக வெட்டுற காணு. நம்ம வந்து அவ்வளோ ஆழம் வெட்ட தேவையில்ல. நம்ம வந்து மழை தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அளவுக்கு அதிகமாகிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்காக வந்து அந்த கான் வெட்டுறோம். அப்படிங்கும்போது நமக்கு 1/2 அடியிலேருந்து ஒரு 3/4 அடி அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் ஆழமாக வெட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த கானை எப்படி வெட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் கான்னு ஒன்று வெட்டுவோம். அது வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அது வந்து ஒரு 1.5 அடி 2 அடி அளவுக்கு நல்லா ஆழமாக இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்ச் கான், அதாவது ஒவ்வொரு வரிசையில் உள்ள தண்ணி அவ்வளோத்தையும் கொண்டு வந்து மெயின் கானுக்கு கொண்டு வரும். இந்த கான் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி பிடிச்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து வெளியே இறக்குறதுக்காக இந்த மெயின் கான் யூஸ் ஆகும். அதனால் இந்த நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த கான் வந்து நல்லா ஆழமாக இருக்கும். அதே இது பிரான்ச் கான் பாருங்கள், சைடில் உள்ள கான் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கும். இந்த கானில் உள்ள தண்ணியை தான் இந்த கரவையோடு வடித்து நம்ம வெளியேற்றுறதுக்காக இது யூஸ் ஆகும். சரி, இந்த மாதிரி நம்ம கான் வெட்டியிருக்கோமே, இந்த கானை வச்சு நம்ம வெள்ளத்தெல்லாம் தடுத்து நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இந்த வருஷம் அடித்த வெள்ளம் உங்களுக்கே தெரியும். இது வெள்ளத்துக்கு முன்னால் எடுத்த வீடியோ தான். நம்ம வெள்ளத்துக்கு முன்னாலே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சதான் அதுக்குள்ளே வெள்ளம் அது இதுன்னு வந்து தோட்ட வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்க போய் நம்ம வந்து இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ண முடியாமல் போச்சு. சரி, நம்ம வந்து ரெகுலராக அந்த மலைத்தான் வேலையை பற்றின அப்டேட் போட்டதுனால இதையும் கண்டினியூவாக போட்டால் தான் உங்களுக்கு என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக தான் அந்த கண்டினியூட்டி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து மழையை தடுக்கிறதுக்காக மட்டும்தான், இந்த மழையை தடுத்து நம்ம ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும், அதுபோக இந்த மழை வந்து அளவுக்கு அதிகமாக பெஞ்சுது அப்படின்னா நம்ம தோட்டத்தில் உள்ள தண்ணியை இறக்குறதுக்காகவும் தான் இந்த கான் யூஸ் ஆகும். அதுபோக மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதை விட்டு நம்ம வந்து இந்த வெள்ளம் வந்தாலும் இந்த கான் நிற்குமானா அப்படிலாம் கிடையாது. மழை 2 மழை பெஞ்சாலே காணும் நமக்கு இந்த கான் கரைஞ்சி ஓடிடும். அதுக்கு பிறகு நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஒன்று போல் தன் தரையாக மாறிடும். அதுபோக இந்த மழை விட்டதுமே நம்ம அடுத்தது திரும்பியும் கொஞ்சம் கான் வெட்டுவோம். அது என்ன பர்பஸ்க்காக வெட்டுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மழை காலம் முடிஞ்சுதான் அடுத்து கோடை காலம் வரும். அதாவது சித்திரை மாதம் வெயில் காலம் வரும். அந்த டைமில் தான் நம்ம வாழை வந்து குலைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்து நம்ம அந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே இன்னொரு
இன்னொருக்கையும் கான் வெட்டுவோம். அது வந்து வாழை வளர்ந்துரும். அதாவது 6.5 மாத வாழைகளுக்கு வந்து நம்ம கான் வெட்டுவோம். அது வந்து என்ன பர்பஸ்க்காக வெட்டுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை இலை வந்து சொட்டு நீர் பாசன முறையில் நம்ம தண்ணி பாய்ச்சாலே சில டைமில் வந்து இலை வெக்கையில் வந்து இலை பழுக்கிறது, அது போக காய் வெடிக்கிறது அந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அப்பப்போ காணில் வந்து கொஞ்சம் தண்ணி அடித்து விடுவோம். அந்த தண்ணி அடித்து விட்றதுக்காக அந்த கானை ரெடி பண்ணுவோம். இது வந்து கண்ணு போட்டதும் மொதல் தடவை வெட்டுற கான். அதனால தான் இந்த கான் வந்து கொஞ்சம் சின்ன கானாக இருக்குது. அதுக்கு அடுத்த தடவை வெட்டுற கானும் ரொம்ப, ரெண்டாவது வெட்டுற கான் வந்து இந்த அளவுக்கு ஆழமெல்லாம் வெட்ட மாட்டோம், கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் வெட்டுவோம். அது வந்து மேட்டாப்பில் தண்ணி பாய்ச்சி போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைக்குள்ளே இருக்கிற அந்த வெக்கையை குறைச்சி அந்த வாழைக்காய் வெடிக்கிறதையும் குறைக்கலாம். அது போக அந்த இலை பழுக்கிறது, மடல் சரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் தடுக்கிறதுக்காக அந்த கான் வெட்டுவோம். அதை பற்றி நான் வரப்போகிற வீடியோக்குள்ளே சொல்கிறேன். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் போடுங்க. எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம வந்து கான் வெட்டுற வேலை தான் பார்க்க போகிறோம். இந்த கான் வெட்டுறது அப்படின்ன உடனே நம்ம வந்து குளத்து தண்ணி ஏறி நமக்கு தோட்டத்தில் பாயறதுக்காக கான் வெட்டுறோம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த காடு நம்ம வெட்டுறது காரணமாக மழை அதிக அளவு பெஞ்சாலோ இல்லை வெள்ளம் அப்படி வந்தாலும் இந்த தண்ணியை வடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு வடிகால் மாதிரி தேவை. அதுக்காக தான் இந்த கான் வெட்டுறோம். நம்ம வந்து தண்ணி கெட்டி கிடந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியை வந்து வடிக்கிறதுக்காக நம்ம கான் மூலமாக நம்ம வடித்து நம்ம தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போகலாம். அதுக்காக தான் இந்த கான் வெட்டுறோம். மற்றபடி நமக்கு குளத்து தண்ணி ஏறி பாயுமான்னா பாயாது. அதுக்காக தான் நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணுறோம். சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குளத்து தண்ணி வந்து ஏறி பாயும். அவங்க வந்து கான் வெட்டுற கான் வந்து நல்லா ஆழமாக வெட்டுவாங்க. அதே இது நம்ம சைடில் வந்து குளத்து தண்ணி ஏறி பாயாது. அதனால் நம்ம ரொம்ப ஆழமெல்லாம் வெட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/2 அடி அளவுக்கு நம்ம கான் எடுத்தால் போதும். இது வந்து நமக்கு மழை பெய்ய பெய்ய ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டையும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தோட்டத்தில் உள்ள தண்ணி அவ்வளவுமே இந்த கான் பலடி வடிஞ்சு அப்படி வெளியேறி போயிடும். அதுக்காக தான் இந்த கான் விட்டுறோம். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி பேட்டரம் பாய், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கேன். பேட்டரம் பாய்.